அனைவருக்கும் மாலை வணக்கம். இது இது ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்துகின்ற ஒரு 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 கூட்டம் இது. வழக்கமாக நான் ரொம்ப நேரம் பேசுவேன். அந்த மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் கூடுதலாக அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜூம் மீட் போட்டிருக்கோம். ஒரு முதல் கட்டமாக நான் ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு ஜே கிருஷ்ணமூர்த்திஸ் ஃபிலாசபி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தால் கூட இந்த காணொளிக்காக இந்த உரையாடலுக்கு ஏற்ற வகையில் அதை கொடுக்குறேன். அதுக்கு பிறகு நம்ம ஒரு சில தலைப்புகளாக எடுத்துக்கொள்ளலாம்னு சில தலைப்புகளை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோம். அதனால நம்ம டுடேன்னு போட்டிருக்கோம். அந்த தலைப்புகளை கூட நான் இப்போ யோசித்து சொல்லிடுறேன். இப்போ ஒன்று ஹியூமன் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட மனித உறவுகள் சம்மந்தமானது. ரெண்டாவது டெமோக்ரஸி, இன்றைக்கி இருக்கிற ஜனநாயகம் பற்றிய கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு கருத்து. பிறகு போர் குறித்து எப்படி புரிந்து கொள்வது. இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னான்றதை விட அந்த சொன்னப்பட்ட விஷயத்தை வைத்துக்கொண்டு இப்போ இருக்கிற நிலைமையை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு முயற்சியாக நம்ம வச்சுக்கலாம். மற்றபடி இன்னொன்று கல்வி சம்பந்தமானது, கல்வி எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று நீங்கள் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு என்விரான்மெண்ட் கிளைமேட் சேலஞ்சஸ், இதே ஜேகேனுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து வர்க்க பிரச்சனை, கார்ல் மார்க்ஸ் போன்ற சிந்தனையாளரை முன்வைத்து அரசியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட கோட்பாடுகளை எப்படி பார்ப்பது ஜேகேனுடைய கண்ணோட்டத்தில் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. மரணம், மறுபிறவி, கடவுள், பிறகு வாழ்க்கை எப்படி வாழ்ந்தால் நன்றாக இருக்கும், இப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஆசை அதிகமாக விரிவாக வச்சிருக்கிறோம். ஆனால் சில தலைப்புகளை நான் கண்டிப்பாக பேசிதாக வேண்டியிருக்கிறது. அதனால் முதல்ல ஒரு 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு நான் ஒரு 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 பிக்சர் கொடுத்துட்றேன். அதுக்கு பிறகு முதல் தலைப்பாக நாம் இந்த மனித உறவுகள் குறித்து முதல்ல எடுத்துக்கலாம். அதுக்கும் மெயின் பாயிண்ட்ஸை நம்ம முன்னால் வைக்க முடியும். இந்த வகையில் இன்னொரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல நண்பர்கள் மெம்பரை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. மெம்பர்ஷிப்பு, அதாவது மாத சந்தாவாக கட்டி, அவர்களுக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு தகவல் என்ன, நிறைய பேர் இந்த பெல் பட்டன் அமுக்காமல் இருந்தாக்க நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, என்ன சார் வீடியோவே போகிறது இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதனால் அதை ப்ரெஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான், இவ்வளோதான் சாதாரண தகவலை பொறுத்த வரைக்கும். நம்ம அறிமுகப்படுத்திக் கொள்வது சற்று சிரமமான விஷயம், ஏனென்றால் நேரம் இருக்காது. நீங்கள் பேசும்போது உங்களை ஒரு வார்த்தை அறிமுகப்படுத்திட்டு பேசலாம். ஜேகே நம்ம சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ நேயர்களுக்கு மிகவும் அறியப்பட்டவர். நிறைய நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 காணொலிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். பர்சனலாக சொல்ல போனாக்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம் அவரை. 78, 79களில் 77 கூட எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய ஆசிரியை, அப்போது என்னுடைய தத்துவ ஆசிரியை எங்களை அழைச்சிட்டு போனாங்க. நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது அவரை பார்க்க அழைச்சிட்டு போனாங்க. அந்த உரையாடல் எனக்கு அப்பொழுது புரியவில்லை. ஆனால் ஒன்று புரிந்தது, நிறைய பேர் அவரை நாடி வருகிறார்கள்னு புரிஞ்சது. பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் படிக்க அந்த ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன், அப்புறம் ஜேகேனுடைய நோட் புக்ஸு, இதெல்லாம் தான் பாப்புலராக தெரிய ஆரம்பிச்சது. இது அன்றைக்கி பிடிச்ச அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைய வரைக்கும் மண்டைக்குள்ளே குடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் உண்மை. இன்றைக்கு மேலும் அதை நாம் வலுப்படுத்துகிறோமோ என்று எனக்கு தோன்றியது. பார்ப்போம் எப்படின்னு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி அறியப்பட்ட சிந்தனையாளர் தான். அவரை எங்கே பிளேஸ் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபிலாசபர்ஸ் ஆஃப் இந்தியாவில் பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாக்க, பொதுவாக இப்போ தான் சமீப காலங்களில் அவரை இணைத்திருக்கிறார்கள் பாடங்களில் கூட. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சீனியர் ஃபோர்ஸஸ் கூட, ஈவன் ஐசிபிஆன்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபிலாசாபிக்கல் ரிசர்ச், இவங்கெல்லாம் அவரை ஒரு ஃபிலாசபராக கன்சிடர் பண்ணுறதுல நிறைய தயக்கம் காட்டி தான் வந்தார்கள் என்பது அடிப்படையான விஷயம். ஏனென்றால் ஒரு கோட்பாடாக அவர் எதையும் நிறுவவில்லை.
ஒரு ஃபிலாசபினாக்க அதுக்கு இப்படி தான் இருக்கணும் உருவம்னு சொல்லிட்டு அகடமிக் வேர்ல்டில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து வாழ்க்கை குறித்து நேரடியான சிந்தனைகளை தான் பகிர்ந்திருக்கிறார். கோட்பாடுகள் அவரை பொறுத்தவரைக்கும் கோட்பாடுகள் என்பது வந்து புற உலக அம்சங்களை கொண்டுதான் கட்டப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும்னு பார்க்குறாங்க. அதில் மொத்தமான தீர்வுகளை தரும் கருத்தியல்களாகவும் கோட்பாடுகள் இருக்கின்றன. பெரும்பாலும் வந்து கருத்தியல்களாக அவை இருக்கின்றன. அதே போல் அந்த வகையில் ஜேகே வந்து வகைப்படுத்த முடியாது என்றாலும் நாம் வந்து நுணுக்கமாக கவனித்தால் அவர் சில வழிகாட்டுதல்களை கொடுப்பது அவருக்குள்ளாக ஒரு தத்துவம் புரியும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். ஜேகே வந்து ஒரு நான் டீச்சர் இல்லைன்னுவார், குரு இல்லைன்னுவார். இருந்தாலும் அவருக்கு வேர்ல்டு டீச்சர்னு பட்டம் கொடுத்தாங்க. அதை ஜிது கிருஷ்ணமூர்த்தி வந்து கேட்டிருக்காரு, உனக்கு யார் வேர்ல்டு டீச்சர்னு கொடுத்தாங்க பட்டம் அப்படின்னு. ஆக இது ஒரு புறம் இருக்கட்டும். இவரை நாம் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்றது கூட முக்கியமான விஷயம் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு ஃபிலசாபிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் சொல்கிறேன். மேற்கத்திய மெய்யியல் மரபில் வந்து நான் ஏற்கனவே இது ஒரு கட்டுரையாக கூட எழுதினேன் ஒரு பத்திரிக்கையில். 2 விதமான ஃபிலாசபி ட்ரெடிஷன் இன்னி வரைக்கும் வந்து அது யாராக இருந்தாலும் சரி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இந்த 2 தான் இருக்க முடியும். ஒன்று ஹீராக்ளிட்டஸ், இன்னொன்று பார்மெனிடிஸ். பார்மெனிடிஸ் சொல்லிட்டாரு உலகம் வந்து மாறாது, என்ன மாறினாலும் மாறாத அடிப்படை உண்மைகள் என்று ஒன்று இருக்கிறது, மாறாத அடிப்படையான சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லிட்டார். ஆனால் ஹெராக்ளிட்டஸ் சொன்னார் அப்படி இல்லைங்க, எல்லாமே க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டு இருப்பது தான் சொல்லிட்டார். அப்போது சேஞ்ச் இஸ் ரியல், சேஞ்ச் இஸ் பெர்மனன்ட் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். சேஞ்சு வந்து நடந்துக்கிட்டு இல்லை, அதுக்கு பின்னால் ஒரு பர்மனன்சி இருக்குதுன்னு ஒரு தத்துவம். இதன் அடிப்படையில் நம்ம வகைப்படுத்திக் கொள்ளலாம் எல்லா ஃபிலாசபியும். நம்ம கூட லைஃப்பில் வந்து என்ன நினைக்கிறோன்றது பெரும்பாலும் நம்ம எல்லோரும் ஒரு பர்மனண்ட்டான ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சுருக்கிறோம். அதுதான் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த லெவலில் வந்து ஜேகே வந்து ஓரளவு நான் பார்க்குறேன் அவரை ஹீராக்ளிட்டஸாக கொண்டு போய் சேர்த்துடலாம் அந்த வகையிறால். இது இந்த டாக்குடைய நோக்கம் அது இல்லை. இருந்தாலும் ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்டாக நான் வந்து சொல்கிறேன். என்னதான் குரு இல்லை என்று சொன்னாலும் கூட ஜேகே ஒரு மறைமுகமான வழிகாட்டியாக நமக்கு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. பல லட்சம் பேரை வந்து அவர் ஈர்த்திருக்கிறார். காரணம் என்னன்னு பார்த்தாக்க நம்ம லைஃப்பில் எதிர்கொள்ளுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவலில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபிலாசாபிக்கல் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, குடும்பத்தில் உறவில் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது வந்து எப்படி என்பது வந்து நாம் எதையும் முயற்சி பண்ணி பார்க்குறோம். அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து ஏன் தோல்வி அடைகிறது என்பவர்களுக்கு வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய வழிகாட்டுதல் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து வெளியில் போகுதா, மக்கள்லாம் வந்து எல்லாருமே இதெல்லாம் பற்றி இப்படி யோசிக்கிறாங்களான்றது வந்து எனக்கு பலத்த சந்தேகம் இருக்கிறது. அப்படிலாம் ஒன்று நடக்கிற மாதிரி தெரியல. பெரும்பாலும் வந்து அரசியல்வாதிகள் தான் தீர்வு தராங்க. இல்லைனாக்க தரக்கூடிய தீர்வுகள் புறம் சார்ந்து கொடுக்குற தீர்வுகள் வந்து பெரும்பாலும் அரசியல் சார்புடையவாக அமைந்து விடுகின்றன. வேறு வழியில் ஒட்டுமொத்த சமூக மாற்றத்தில் தான் தீர்வு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிலாசபியை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி தான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. அது அடையாள அரசியலாக கூட மாறி அதன் உள்ளாக நாமும் கூட நம்ம இணைத்து கொண்டு நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போது அவருடைய என்னதான் பார்த்தாலும் என்ன விஷயம்னாக்க சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன. எனவே தான் வந்து தத்துவங்கள் உள்ளே போய் வேலை பார்க்காதனால செயல்பாடு ஒரு பக்கம் இருக்குது, தத்துவம் ஒரு பக்கம் நிற்குது நமக்கு. இதுதான் அவர் ஜேகே சொல்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன் வந்து தத்துவத்தை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்கன்னா நம்பிக்கை தான், அது ஒரு ஃபிலாசபி. ஈவன் கம்யூனிஸ்ட்டு கூட அப்படி தான். ஏன் அப்படி சொல்கிறேன், கம்யூனிசம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை கொண்ட ஒரு தத்துவமாக சொல்லப்படுது. அதை கூட நம்பிக்கையின் அடிப்படையில் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சுன்றது தான் வந்து நான் காணுகின்ற விஷயமா இருக்குது. இதே மாதிரி தான் மத கோட்பாடுகள் எளிதில் வந்து தீர்வை அடைய வழிகாட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அதே மாதிரி நவீன குருநாதர்களும் கூட நிறைய ஈர்ப்பை முன்வைக்கிறார்கள். விதவிதமான குருநாதர்கள் வந்து இன்றைக்கி வந்து உருவாகிட்டு வராங்க. அது அறிந்தோ அறியாமலோ சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவும் சில பங்களிப்புகளை அதற்கு செய்திருப்பது ஒரு புறம் விசித்திரமாக ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கிறது. மனிதர் வாழ்வை விளக்குவதில் அகத்திற்கும் புறத்திற்கும் இடையில் ஒரு பெரும் இடைவெளி இருக்கிறது.
அகம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, புறம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அகம் புறம் ரெண்டுத்தையும் இணைத்து பேசுவது என்பது தான் ஜேகேவுடைய வேலை. ஜேகே இந்த இடைவெளியை வந்து என்ன பண்ணுறாரு, கேப்பை ஃபில்அப் பண்ணுறாரு. ஆனால் ஜேகேவின் சிந்தனைகளை வந்து நம்ம வந்து போதனைகள் எடுத்துக்க முடியாது. அதுதான் அவர் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறார். ஐஎம் டீச்சர். டீச்சர்னா டீச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது அப் டு யூ டு டேக் இட் ஆர் நாட், அந்த விஷயத்தில் கொண்டு வர்றாரு. ஜேகேத்தினுடைய அணுகுமுறையை வந்து மரபியல் சார்ந்த உளவியல் அணுகுமுறை இல்லைன்னு சொல்லிட்டார். மனசை பற்றி பேசும்பொழுது என்ன ஆயிடுதுனாக்க ஒரு சைக்காலஜி வந்துடுது. சைக்காலஜி அப்படின்ற வார்த்தை அனைவருக்கும் தெரியும். அது வந்து அறிவியலாக மாற்றுவதற்காக முயற்சி பண்ணும்போது அது பெரும்பாலும் அப்ஜெக்டிவ் சயின்ஸாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அது இந்தியன் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பிராண்டை நம்ம உருவாக்குமானால், குப்புசாமி அப்படின்னு எழுதியிருக்காரு, குப்புசாமி சாஸ்திரி நினைக்கிறேன், இந்தியன் சைக்காலஜின்னு புக் எழுதியிருக்காரு. இந்தியன் சைக்காலஜி அப்படின்னு நம்ம உருவாக்கினோம்னா என்ன ஆகுனாக்க அதில் வந்து இந்த புற வயத்தை விட அகம் ரீதியான விஷயங்கள்லாம் உள்ளே வந்துடும். அப்போ அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டெர்மினாலஜியாக இருக்கும், அதுக்கு ரெஃபரன்ஸே இருக்காது. அவங்க பியூர் கான்ஷியஸ்னஸ் லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போது ஒரு பிரச்சனை அங்கே வருது. ஆனால் ஜேகே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான சில விளக்கங்களை முதல்ல கொடுக்குறார். ஃபஸ்ட்டு தன்னை பற்றி அறிவது என்பது தான் வந்து அடிப்படையான விஷயம். இது ஃபிலாசபி எல்லாம் சொல்கிறாங்க. தன்னை பற்றி அறிவது என்றால் அது எளிதான காரியம் அல்ல. அது உண்மையை அறிவது என்பது பொதுவான சொல்லாடல். நம்ம ட்ரூத்தை கண்டுபிடிக்கணும். ஃபிலாசபி இஸ் என்னன்னாக்கா உண்மையை அறிகின்ற ஒரு பேராவா அப்படி கூட சொல்கிறாங்க. அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. அப்போ உண்மையை அறிவது என்பதால் அர்த்தமுள்ள வாழ்வின் அடிப்படைன்னு சொல்லும் ஜேகே, நிலையான உண்மைகள் எதுவும் இல்லை. பாருங்கள், பர்மனன்ட் ட்ரூத், அதான் நான் சொன்னேன் முதல்ல, பர்மனன்ட் ட்ரூத் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குதுன்னா பார்த்துடலாம். ஆனால் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு ட்ரூத்தாக இருக்குது. பர்மனன்ட் ட்ரூத்துன்னு எதுவும் இல்லை. அதுக்கு அப்படி இல்லாதனால அதுக்கான தனியான பாதைகள் எதுவும் இருக்க முடியாது. வாழ்க்கையினுடைய உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று சொல்ல முடியாது. இதற்கான எந்தவித அறிவுசார் முறைமையுமே யாரும் கொடுக்கல. ஸோ நான் வந்து ஜேகேனுடைய அவுட்லைனை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை அமைப்புகள் மூலமாகவோ உளவியல் ஆய்வு மூலமாகவோ வந்து கடவுள், சாமியார், குருநாதர்கள், சாஸ்திரங்கள், சடங்குகள் மூலமாக அறிய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு நிமிஷம், 16:20 எனக்கு ஒரு டைம், ஒரு 10 நிமிஷம் ஆகணும்னு சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆகணுன்னா எங்கிட்ட சொல்லுங்கள். சார் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் வந்து முக்கியமானது வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மெடிடேஷன் அதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லைன்றார். கடவுள் நம்பிக்கை அதுவும் கூட என்னென்னது பின்னால் பார்க்க போகிறோம். அதுவும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் உருவாக்கிய நம்பிக்கையின் உருவம் தான் கடவுள். அப்போது மிகப்பெரிய நாத்திகரா அப்படி வந்து சொல்ல முடியாது. ஒரு பெரிய சைக்காலஜிஸ்டாக அவர் அப்படி நம்ம அவரை ப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் உங்களை உற்று கவனியுங்கள். இது ரொம்ப ரொம்ப எளிதாக தெரிகிறது. என்னத்தை கவனிக்கிறது அப்படின்றது நானே பலமுறை எவ்வளோ நேரம் தான் கவனிக்க முடியும். அது வந்து எவ்ரி மொமெண்ட் கவனமே வந்து வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பாக மாறிவிடுகின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். இது வந்து எனக்கு கூட யோசித்தேன், இந்த பகுத்தறிவு என்பது என்னன்னு. அறிவே போதுமான வார்த்தை. பகுத்தறிவு என்பதை விட அறிவு என்பதும் பகுத்தறிவு என்பதும் ஒன்றாக இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். கவனம் என்பது தான் ஜேகேவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கான மெத்தடாக இருக்குது. மெத்தட்லெஸ் மெத்தடாக தான். அப்போது எதை கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உறவுகளை கவனிங்க. உறவுகள்னால் மனிதனுடைய எண்ண ஓட்டங்களை, உங்கள் எண்ணங்கள் என்ன ஓடிட்டுன்னு கவனிங்க. பல சமயங்கள் நம்மளால் என்ன ஓடி இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. காரை ஓட்டுவதோ மோட்டர் பைக் ஓட்டும் போதோ கிளம்புவோம், அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்போம், மண்டைக்குள்ளே ஏதோ சிந்தனைகள்லாம் வந்திருக்கும். நம்ம போய் இறங்கும்போது பரவாயில்லையே, நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு தோணும். சில பேர் போக வேண்டிய இடத்துக்கு கூட போகாமல் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா வேறு ஏதாவது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு அசைவுகளையும், எண்ண ஓட்டங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் கவனிப்பதன் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கிறார். அப்போது இந்த இடத்துல தான் கண்டிஷன்டு மைண்ட் என்ற அவருடைய பாப்புலரான அந்த கான்செப்ட் வருது. ஆனால் வந்து மனிதர்கள் வந்து குறிப்பாக வந்து என்னவோ தெரியல, பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு ஆராகி இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அதில் முக்கியமானது பயம், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி,
அப்புறம் வயலன்ஸு, அப்புறம் துக்கம், இதெல்லாம் நிறைய அவனுக்கு சூழ்ந்திருக்கு. துக்கம் அடைக்கிறது, நெஞ்சை அடைக்கிறது, இல்லைன்னா எனக்கு பதட்டமாக இருக்கிறது, ஆங்ஸியஸாக இருக்கிறாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ சமீப காலங்களில் சோஷியல் மீடியாவில் இந்த ஆங்ஸைட்டியை வந்து ரொம்ப ரெக்கார்ட் பண்ணி வெளிப்படையாக போடுறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னாக்கா அவர் சொல்கிறாரு, இது எல்லாம் மனம் உருவாக்கும் எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். பயம், துக்கம், துயரம் போன்ற அத்தனைக்கும் காரணம் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் தான். ஒரு எண்ணம் தான் வந்து பதட்டத்தை உண்டாக்குது. அதனால் எண்ணத்தை கவனிக்கும் போது அந்த பதட்டமான அந்த எண்ணமும் தனியும், பதட்டமும் தனியும். இது கடந்த கால நினைவுகள், இல்லை தான் என்ன சொல்கிறாரு, கடந்த கால நினைவுகள், அனுபவங்கள் மற்றும் கற்பனைகளின் தொகுப்பாக மனசு இருக்கிறது. இந்த பாஸ்ட்டு வந்து ரொம்ப அது செத்து போகல. அது கடந்த காலம் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது, மனம் உருவாக்கும் நான் அல்லது தன் உணர்வு என்பது ஒரு நிலையான ஒன்றல்ல, மாறாக பல எண்ணங்களின் கூட்டு. நான் என்பது வந்து பல எண்ணங்களுடைய கூட்டாக தான் பார்க்குறார். இந்த இடத்துல நம்ம உடனே ஆன்மா, பேரான்மா, பிரம்மா அதெல்லாம் அவர் பேசலை. அவர் பேசுகிறத தான் நான் இன்றைக்கி முன் வைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது மாறாக பல எண்ணங்களின் கூட்டு. இந்த வகையில் உருவாகும் தன்னுணர்வை நாம கொள்ளும்போது நம்மை சமூகத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் பிரிவினையை நோக்கி இட்டு செல்கிறது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்குள்ளுக்குள்ள கான்ஃப்ளிக்டை உண்டாக்குறார். அந்த பாஸ்ட்ன்னு சொல்லிட்டாக்க ட்ரெடிஷன், மரபு. இந்த மரபுன்னு சொல்லிட்டாக்க நீங்கள் வந்து ஒரு பொதுமையான வார்த்தைகளில் வந்து மரபை அடக்க முடியாது. இப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்து மரபுன்னு ஒரு மரபு எடுத்துக்க முடியுமா தெரியல எனக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு குடி இருப்பை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு இனக்குழுக்களும் அவர்களுக்கான தனித்தனி மரபுகளை, ரிச்சுவல்ஸை, ஈவன் கடவுளை கூட வச்சுருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மனித மனங்கள் தங்களுக்குரிய வகையிலே கூட்டாக கட்டமைத்து கொள்ளுகின்றன சில மரபுகளை. அந்த மரபுகள் மூலமாக நம்மளை கட்டுப்படுத்தியும் வைக்கின்றன. இந்த விலங்கை ஒழிப்பது தான் ஒருவர் தான் இருப்பை பற்றிய உண்மையை அறிவதற்கான முதல் நிலை என்றார். இதை எப்படி உடைக்க முடியும்? இது இருக்குதுன்னே தெரியாது எனக்கு. இந்த விலங்கு இருப்பது என்பதை புரிந்து கொள்வதும் இந்த விலங்கை ஒழிப்பதற்கும் தேவை வந்து அடிப்படையில் கவனம், அட்டென்ஷன். ஜேகே வந்து கான்சன்ட்ரேஷன்றதுக்கும் அட்டென்ஷனுங்க வித்தியாசம் இருக்கின்றார். கான்சன்ட்ரேஷன் அப்படியே அது மேலே கவனமாக இருந்து செய்கிறது, அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ். அது கான்சன்ட்ரேஷன் என்பதும் ஒரு வகையான எண்ணம்ன்றார். நான் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு எண்ணம், அது அந்த எண்ணம் இன்னொரு எண்ணத்தை கவனிக்கிறது. ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணம் கட்டுப்படுத்துவது என்றால் அது இன்னொரு எண்ணத்தினுடைய விளைவாகத்தான் அது அமைகிறது. ஆக ஒருவர் தன்னுடைய இருப்பை பற்றி அறிந்து கொள்வது வந்து எண்ணங்கள் மூலமாக அல்ல, எண்ணங்களை கவனிப்பதின் மூலமாக அப்படின்றார். பொதுவாக ஒரு உரையை அல்லது இயற்கையை கவனிப்பது என்பது கடந்த காலம் கொடுத்த அனுபவங்களின் மூலமாகத்தான் நம்ம கவனிக்கிறோம். இது பாருங்கள், இந்த கவனம் எப்படி இருக்குன்றது தான் அவர் வந்து கவனமாக இருக்கார். கவனிக்கிறேன், சரி கவனிக்கணும், அவ்வளோதான் நாங்கள் கவனிக்கிறேன். கவனிக்கும் போதே நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய அளவுகோல்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு மரபு கொடுத்துருக்குது. ஒரு பையன் போகிறான், அவன் வந்து பேண்ட்டெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு போகிறான். அப்படி நான் பார்க்குறேன், எனக்கு வந்து என்னடா தருதலையாக இருக்கான். ஒரு பையன் டான்ஸ் ஆடிட்டு போகிறான், விசில் அடிச்சுட்டு போகிறான். அப்படி போகிறான் போது நான் உடனே அவனை வந்து அடையாளப்படுத்த ட்ரை பண்ணுறேன். என் கவனம் தான் அவன் மீது. என் கவனம் ஏற்கனவே என்னுள்ள காலம் கொடுத்த அனுபவத்தின் மூலமும் இதுவரை மனகிடங்கில் நான் சேமித்து வைத்துள்ள கருத்தியல் அளவுகள் மூலமும் தான் நிகழ்கிறது. உடனே வந்து இம்மீடியட்டாக நம்ம எல்லாருக்குமே வந்து முத்திரை குத்துறோம், எல்லாத்தையும் கெட்டது நல்லதுன்னு சொல்கிறோம். நம் அகக்கண்கள் கலர் கண்ணாடிகளை போட்டுக்கொண்டு எல்லாத்தையுமே கவனிக்கின்றன. அப்படி பார்க்கும்போது அகத்தையும் அப்படித்தான் கவனிக்கிறது. இதன் மூலம் உண்மை புலப்படாது. நம்ம அப்படி புலப்படாது. அப்படி புலப்படனா அங்கே என்ன சொல்கிறாரு, ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன், இந்த அறிந்தவைகளிலிருந்து விடுதலை. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயங்கள் மூலமாக சில வேல்யூஸை நீங்கள் வந்து உருவாக்கி தெரிஞ்சுக்கலாம். தெரிந்தவை அறிந்தவை அவை அது லெவல்லே இருந்தால் பரவாயில்ல, அது உள்ளுக்குள்ளே வந்து விளையாடுது. ஒரு மரபு சார்ந்தான் இந்த அறிந்தவைகள் எல்லாம் வந்து மதிப்பீடுகளை உருவாக்கி இருக்கின்றன.
நம் கண்ணோட்டத்தில் அழகு என்பது ஒரு சில விஷயங்கள் அழகாய் தோன்றுவது சிலர் கண்ணோட்டத்தில் தெரிவதில்லை. அந்த மரபுக்கான அழகு வேறாக இருக்கலாம். ஆனால் சில பொதுவான சாரங்கள் இருப்பதாக பிளேட்டோ குறிப்பிடுகிறார். இந்த மரத்தை மரமாக பாருங்கள் ஜேகே சொல்கிறார் அடிக்கடி. ஜேகே என்ன சொல்கிறாரு? மரத்தை மரமாக பாருங்கள். இந்த மரமாக பார்க்குறதுனாக்க என்ன அர்த்தம்னாக்க, நீங்கள் சுதந்திரமில்லாத மனதோடு பார்க்கும்போது உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் அதில் சேர்த்து பார்க்குறீங்க. மரத்தை மரமாக பார்ப்பதற்கு சுதந்திரம் அடைந்த ஒரு ஃப்ரீ மைண்டினால தான் அது முடியும். அப்போது தெளிவாக புரிஞ்சு போச்சு. தாட்ஸ் தான் நம்ம ஃபீலிங்ஸை உண்டாக்குது, நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. இந்த தாட்ஸை தீர்மானிக்கிறது பாஸ்டினுடைய எக்ஸ்பீரியன்சஸ். அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, அந்த மரபுடைய மொத்த பதிவுமே உங்கள் மேலே சுமத்தப்படுகிறது. அது மதமாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம். அவையெல்லாம் சேர்த்து நீங்கள் சில விஷயங்களை கணித்துக் கொள்கிறீர்கள். அதன் மூலமாக பார்க்கும்போது இதை நம்ம லைஃப்பை இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம். இவை அத்தனையும் புறம் தள்ளிவிட்டு புதிதாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஜேகே முடிகின்றார். இங்கே தான் ஒரு புது வகையான ஒரு வழிகாட்டுதலை முன்வைக்கிறார். அது கோட்பாடுகள் எல்லாம் அறிவுபூர்வமானவை, விடுதலைக்கானவை என்ற புரிதலை பலர் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். இப்போ நம்ம இப்போ இதுக்கு தான் போட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு போட்டின்னு முதல்வர் சொல்கிறார். அப்படின்னா என்னென்னு கேட்டால் அது ஒரு கருத்தியல் போராட்டம்ன்றாங்க. இன்னொருத்தர் சொல்கிறார் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் போராட்டம்ன்றாரு. எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஜேகே எப்படி பார்க்குறாருனாக்க, இதெல்லாம் ஜேகேனுடைய பாணியில் இதெல்லாம் பிடிகள், இதெல்லாம் விலங்குகள், இவற்றை தளர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போது நாம் ஏற்கனவே நம்ம மீது திணிக்கப்பட்டிருந்த பிம்பங்கள், இமேஜஸ் நிறைய இன்றைக்கி மேலே உட்காருது. அதுவும் நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய இமேஜஸ் உட்காருது. அந்த இமேஜஸ் மூலமாக தான் நம்ம சில விஷயங்களை கணிக்கிறோம், மதிப்பீடுகள். இதன் மூலமாக மனித உறவுகளை நாம் தீர்மானிக்கின்றோம். எண்ணங்கள் இன்னொன்று பார்த்தா எண்ணங்கள் ஒரு முரண்மை உண்டாக்குது. ஒரு வகையான முரண்பாடுகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. இந்த முரண்கள் உருவாவதற்கு காரணம் எண்ணங்கள் தான். எண்ணங்கள் தான் ஒருவரின் இருப்பை கட்டமைக்கிறது. இந்த எண்ணங்கள் உருவாக்குவது பலர் சார்ந்த பல புறம் சார்ந்த விஷயங்கள் சேர்ந்தது. புறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. உள்ளதை உள்ளவாறு அறிய முடியாமல் நாம் இருக்கிறோம். இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட எதிர்பார்ப்புடன் அதை அணுகுவது அல்ல. விருப்பின்றி முதலில் அதை அப்படியே காணுவது ஒரு நிதானமான அணுகுமுறை. அந்த கவனம் என்பது ஒரு நிதானமான ஒரு அணுகுமுறையாகும். அது நான் பேசி முடித்த ஒரு பாடு கையை தூக்கலாம். இப்போ நீங்கள் தூக்கிட்டீங்கன்னாக்க நான் ஒரு முதல் கொடுத்துட்றேன், அப்புறம் கை தூக்குறவங்க தூக்கலாம். குறித்து வச்சுக்கோங்க, நிறைய கேள்விகள் எழக்கூடும். இப்படி நிதானமான அணுகுமுறை அந்த உண்மைக்கு பல பக்கங்கள் இருக்கின்றன என்பதை உணர்த்துகின்றன. அப்படி மனதை நாமே ஒளிவு மறைவின்றி வேடங்கள் இன்றி பார்ப்பது தான் ஜேகே நம்ம சுய அறிதலுக்கான வழியாக சொல்கிறார். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இது எப்படி கவனிப்பது? இது சாத்தியமா? இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அது என்ன நிலை என்ற வினாக்களும் எழுகின்றன. ஆனால் ஜேகே அனைத்தையும் தொலைக்க சொல்லவில்லை, இவையெல்லாம் விசாரிக்க சொல்லுகிறார். என்னன்னு விசாரிப்பா? கவனியுங்க, அதனுடைய உண்மைத்தன்மையை சோதித்து பாருங்கள். அதற்கான வழியாகத்தான் கூர்மையான அவதானிப்பு என்று சொல்லுகிறார். ஒரு அவதானிப்பு என்ற வார்த்தை பெரும்பாலும் நம்ம இதில் பார்த்துருப்போம். இந்த இலங்கை தமிழர்களுடைய சொல்லாடலேருந்து வந்ததாக கருதப்படுகிறது. நல்ல ஒரு வார்த்தை அது. கவனம் என்பதை விட அவதானிப்பது என்பது கூட இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தெரியுது அந்த வார்த்தை. அந்த வகையில் இவருடைய உண்மை அறியும் முறை என்பது இங்கே காரண காரிய தொடர்பு, காஸ் அண்ட் எஃபெக்ட் மூலமாக உண்மையை அறிவது அல்ல. இது கவனம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு அப்படின்னா எப்படின்னா இது பயிற்சி வேணும். இதுக்கு ஒரு பயிற்சி வேணும். புத்தம் இதை பற்றி பேசுகிறாங்க, இந்த விழிப்பு நிலையை பற்றி பேசுகிறாங்க. அவங்களும் அந்த சுற்றி இருக்கிற கனெக்டிவிட்டி, பிரசித்த சமுத்பாதம், இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட இந்த வகையில் ஜேகே பௌத்தத்துக்கு மிக அருகிலே வருகிறார் என்று சொல்கிறோம். ரமணரும் கூட கிட்டத்தட்ட உங்கள் எண்ணங்களை கவனிங்கள் தான் சொல்கிறார். நீங்கள் யாருன்னு தெரியணுன்னாக்க உங்களை பாருங்கள், கவனிச்சுக்கிட்டே இருங்க, அது போதும் அப்படின்ட்டார். ஜேகேவை பொறுத்த மட்டை ஒரு நோட்டிஃபிகேஷன் நண்பர் சொன்னார் தான். ஜேகேவை பொறுத்த மட்டில் வன்முறை என்பது
உளவியல் சார்ந்தான் வருகிறது என்று சொல்லுகிறார். ஆக இப்படியாக ஜாதிகள் பெயராலும் தேசங்களின் பெயராலும் தேசபக்தி என்ற பெயராலும் பாவ புண்ணியம் மதம் என்பவற்றின் பெயராலும் மொழி தேச அடையாளங்களின் பெயராலும் தத்துவங்களின் பெயராலும் மனிதம் பிளவுபட்டிருக்கிறது. இதன் விளைவே உலகில் தொடர்ந்து யுத்தமும் நடக்கிறதுன்னு அவர் சொல்கிறார். ஒன்று அப்படி சொல்கிறார். ரெண்டாவது அகிம்சை அகிம்சை என்று சொல்லி அதனால் அகிம்சையுடைய வேர்களை காண வேண்டுமே தவிர அகிம்சையாக இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். அந்த பதட்டம் விரக்தி வேதனை மரண பயம் போன்றவைகள் என்ன ஓட்டங்களும் இவையெல்லாம் என்ன ஓட்டங்கள் சரி, ஆனால் அதுக்கு அடிப்படையாக ஒன்று இருக்குது, அது டைம். எண்ணங்கள் டைம் என்ற நேரம் என்ற ஒன்றினால் தான் இணைக்கப்படுகிறது. நேரம் எனும் பொழுது ஜேகே உளவியல் ரீதியான நேரத்திலிருந்து புறவெளியில் நாம் கடிகாரம் காணும் கால வரிசை என்பதை வேறுபடுத்துகிறார். சைக்கலாஜிக்கல் டைம் வேறு, ஃபிசிக்கல் டைம் வேறு. இந்த நேரம் என்ன ஓட்டங்களால் உருவாக்கப்படுகிறது, இதை உற்று கவனித்தால் அது காணாமல் கரைந்து போய்விடும். உற்று நோக்குதல் என்பது ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வது அல்ல. நேரம் காணாமல் போகும் வேளையே இருப்பின் அர்த்தத்தை உணரும் வேளையாகும். அதனால் அதை காணாமல் எண்ணமே இல்லாமல் போகிற ஒரு நிலைமை சொல்கிறார். அது ஒரு ஆன்மீக பரப்பில் சைலன்ஸாக இருக்கிற ஒரு மைண்டை சொல்லலாம். எண்ணங்கள் மூலம் மனிதர்கள் வேதனைகளை குழப்பங்களை புதிர்களை தீர்க்கவே முடியாது. அதனால் இது கடந்த காலம் என்பது நினைவுகளின் சுமை, எதிர்காலம் என்பது ஒரு கற்பனை, நிகழில் முழுமையாக வாழ வேண்டிய நிலைப்பாடு தான் இது. இது ஒரு கொள்கை அல்ல, ஆனால் ஒருவரின் உள்நோக்கிய மாற்றம், சுய விசாரணைக்குரிய ஒரு வழி. நேரம் என்பதை தொலைக்கின்ற அந்த அனுபவம் தான் மகிழ்ச்சிகரமானது என்று அவர் விளக்குகிறார். இதற்கு தேவை மனித சுதந்திரம் என்பதும் அவர் அடிப்படையாக வைக்கிறார். ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பது விழிப்பு நிலை என்றாலும் முக்கியமான பாயிண்ட்டை ஒரு 5 நிமிடங்கள் நான் பேச வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பது விழிப்பு நிலை. சரி, இந்த கவனத்தை செலுத்துபவர் யார்? யார் கவனிக்கிறாங்கப்பா? சார், எண்ணங்கள் தான் மனசுட்டீங்க, இப்போ யார் கவனிக்கிறாங்க? அங்கே சொல்கிறாரு, இதுதான் புது வகையான ஒரு விளக்கத்தை சொல்கிறார். இங்கே கவனம் என்பது மட்டும் நிகழ்கிறது, கவனிப்பவன்லாம் கிடையாது. கவனிப்பவன் கவனிக்கப்படுவது அப்சர்வர் அண்ட் அப்சர்வ்டு கிடையாது. ஒன்லி அப்சர்வேஷன் தான் இருக்காங்க. அந்த அப்சர்வேஷன் ஈகோ இல்லை, ஆள் இல்லை, செல்ஃப் இல்லை. அது ஒரு அவேர்னஸ். அது அந்த 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 விழிப்பு நிலை. அது என்ன மாதிரி விழிப்பு இல்லைனா இதை வேணும் அது வேணும் தள்ளுற மாதிரி இல்லை, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். இதுதான் ஜேகேனுடைய ப்ரைம் கான்செப்ட். தான் தேர்வு அற்ற விழிப்பு நிலை. ஒரு தேர்வு அற்ற விழிப்பு நிலையை குறிப்பிடுறாரு. இந்த விழிப்பு நிலை தான் உங்களுக்கு பதட்டங்களை குறைக்கும், குழப்பங்களை குறைக்கும், ஆரோக்கியமான உறவுகளை வளர்க்கும், யாரையுமே எதிரியை பார்க்க அனுமதிக்காது. எல்லாருக்குள்ளே ஏன் அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குனால நான் அதையும் கூட இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். அவரது விளக்கத்தில் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். கான்ஷியஸ்னஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கான்ஷியஸ்னஸ்னு பல வருடங்களாக கட்டுப்படுத்தப்பட்டது அவங்க கான்ஷியஸ்னஸ். ஜேகர் சொல்கிறார், இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ஆயிரக்கணக்கான ஆடுகளாக அப்படின்றார். அப்படி இருக்கும்பொழுது காலம், பாரம்பரியம், மனித குலத்தில் சேமித்து வைக்கப்பட்ட வலிகள், இன்பங்கள், பயங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஓடும் ஒரு மகத்தான ஓடையாகத்தான் இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஸ்ட்ரீம் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தியுடைய கூற்றுப்படி நாம் தற்போதைய தன்னுணர்வு என்பது புதிதாக உருவானதல்ல. இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப நுணுக்கமான ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு, நான் கவனித்தேன். அது கடந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஓடை. அது பழமை இல்லாமல் நம்ம ஓட அது நம்மளே உட்காந்துக்குது, நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதன்படியே நம்ம ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு முன் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் கலாச்சாரம், மதம், பயம், பொறாமை, துன்பம், அதிகாரம் போன்றவற்றின் சுமையை சுமந்து கொண்டு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அவரது வார்த்தையில் சொன்னாக்க, கான்ஷியஸ்னஸ் இஸ் லைக் எ ரிவர் தட் ஹாஸ் பீன் ஃப்ளோயிங் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்போது இந்த ஓடையிலேருந்து நீங்கள் தனியாக இல்லை. இப்போ என்னன்னாக்கா, இந்த ஓடையை நீங்களே அடிச்சுட்டு போகிறீங்க. அது உள்ளுக்குள்ளே பல்வேறு வரலாற்று பிழைகள்லாம் இருக்குது, வரலாற்று வெறுப்புணர்வுகள்லாம் இருக்குது, கோபங்கள் எல்லாம் கூட அந்த ஓடையில் ஓடும். அன்றைக்கி அவன் வெட்டியிருப்பான், இன்றைக்கி இவன் வெட்டியிருப்பான். இது அத்தனையும் வரலாறாக சட்டப்படுத்தி அவரவர்களுக்குள்ளே உட்காந்துடுது.
அந்த ஓடை நம்முள்ளாகவும் பாயும் பொழுது நம்ம கான்ஷியஸ்னஸ் என்னன்னாக்க இந்த இந்த ஒரு எல்லா விதமான பொதுத்தன்மைகளையும் அது சுமந்து கொண்டு போகிறது. அதனால் ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீம் வெளில வாங்காதீங்க. அதுக்கு தான் ஃப்ரீ இன்வெஸ்டிகேஷன் வேண்டாம். இந்த ஸ்ட்ரீம் எப்படி கடந்து செல்வது? இந்த ஓடையை கடக்க எதிராக போய் நீந்த முடியாது. இதுலேருந்து வெளில வர முடியாது. அதில் ஒரு புதிய கிளையை உருவாக்கி வேறு பாதையில் போகலான்னு புது தத்துவமும் வச்சுக்கிற முடியாது. நிறைய பேர் புது தத்துவங்கள்லாம் உருவாக்கி அதுலேருந்து வெளில வரலான்னு சொல்கிறாங்க. உங்கள் முழு கவனத்தையும் அந்த ஓடையின் மீது செலுத்த வேண்டும். திருப்பி இந்த கவனம் தான். இந்த ஓடை எப்பொழுது உருவானது, அதில் என்னென்ன இருக்குதுன்னு மதிப்பீடு செய்யாமல் அந்த உள்ளடக்கத்தை பாருங்கள். நோக்குனர் இன்றி, அப்சர்வர் இல்லாமல் அதை பாருங்கள். பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஓடை என்பது நான் அல்ல, இது ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்னுள்ளே பாய்ந்து நானாக மாற்றி விட்டது என்னை. நான் ஃப்ரெஷ்ஷானவன் அப்படின்னு தோணும் பொழுது அந்த ஓடை உங்களை விட்டு சென்று விடும். அப்படி இது ஒரு தாட் இல்லை. இது இந்த நிலையில் தோன்றுகின்ற இதுதான் ஜேகேனுடைய பெர்மனண்ட் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவு தான் நமக்கு அடிப்படை சொல்கிறார். அப்போது இட் இஸ் நாட் எ டெக்னிக்கு, இட் இஸ் நாட் எ மெத்தடு, இட் இஸ் அன் அவேர்னஸ். இட் இஸ் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். ஆக அவருடைய ஃபிலாசபின்றது மெட்டாஃபிசிக்ஸ் இல்லை, ரிலீஜன் இல்லை, சிம்பிளாக இருக்கக்கூடிய கவனம் என்பதை மட்டும் சொல்லி மூவிங் ஃப்ரம் ஃபேக்ட் டு ஃபேக்ட், கற்பனைகளில் இருப்பதல்ல, நிஜத்திலிருந்து நிஜத்துக்கு மட்டும் போகக்கூடிய ஒரு விஷயம் அது. அதன் மூலமாக நாம் எந்த கண்டிஷனுக்கும் அடிக்கடி சொல்லக்கூடிய நிபந்தனைக்கு உட்பட்ட சிந்தனையும் இல்லாமல் நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உலகத்தில் புது புது சிந்தனைகள் உருவாகின்றன, சாமியார்கள் வராங்க, இல்லை அறிவாளிகள் வராங்க, புது கூண்டுகள் தயாரிக்கப்படுகின்றன, அதில் மனிதர்கள் அடைக்கப்படுகின்றன. அதை நம்மளே போய் உள்ளே போந்து சேர்ந்துக்கிறோம்ல. அதனால் படிப்படியாக இது சாத்தியம். ஆனால் இந்த மாதிரி விஷயம் கவனம் போது படிப்படியாக நான் ட்ரைனிங் பண்ணுறதில்லை, இம்மீடியட். அதுதான் சிக்கலாக இருக்குது. ஜென் மாதிரி இருக்குது. இது ஒரு நொடியில் அப்பொழுதே நடக்கக்கூடியது. இந்த விடுதலை ஏற்றத்தாழ்வுகளற்ற மனநிலையை உருவாக்கும், சக மனிதர்கள் மீது நிபந்தனையற்ற அன்பை சாத்தியப்படுத்தும், உலக அமைதிக்கு உண்மையாக செயல்பட வைக்கும் என்பதே ஜேகேவின் போதனைகள் எனலாம். இதற்காகத்தான் அவர் ஒரு பள்ளிக்கூடங்கள் 5-6 பள்ளிக்கூடங்கள் தொடங்கி பிறகு அதன் மூலமாக கல்வியை கொடுக்கலாம் நினைச்சார். இது வரைக்கும் அவருடைய ஃப்ரேம் ஒர்க்கை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கின் அடிப்படையில் இதன் மீதான விவாதங்கள் தான் நடக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செக்ஷனை எடுத்துக்கிறோம். அதுக்கு இப்பொழுது நேரம் 6:41 ஆகிறது. நாம் ஒரு 8 மணி 8:15 அதை முடிச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம தனிப்பட்ட மனித உறவுகள் பற்றி பார்க்கலாம். அதாவது என்னென்னாக்கா, இந்த நேசிப்பு, அன்பு இப்படிலாம் இருக்குது. அது தனிப்பட்ட உறவுகள் பற்றி நிறைய அவர் பேசியிருக்கிறாரு. டு பி இஸ் டு பி ரிலேட்டட், டு பி ரிலேட்டட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ரிலேஷன்ஷிப்ன்றது தான் மிரர். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, உங்களை ரிலேஷன்ஷிப் மூலமாக, வித்தவுட் ரிலேஷன்ஷிப் யூ ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உறவின் உண்மையான பொருள் நான் என்பதை அறிவதற்கான ஒரு கருவியாகவும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம உரையாடலுக்குள்ளே போகலாம். இந்த அடிப்படையில் உறவுகள் என்றால் நாம் என்ன கருதுகிறோம், எப்படி நாம் மனிதரியான உறவு, இயற்கையுடனான உறவு, சக நண்பர்கள் மீதான உறவு, குடும்பத்தினுடைய உறவு, இந்த உறவுகளுக்கு இருக்கிற அவர் பொறுத்தவரைக்கும் இந்த இதில் இருக்கிற சிக்கல்கள் தான் இதில் இருக்கிற முரண்கள் தான் வெளியிலையும் பெருசாக தெரியுது. வெளியிலையும் அது போருன்ற அளவிற்கு செல்லுகிறதுன்னு சொல்கிறாரு. ஸோ இதன் அடிப்படை, இந்த அடிப்படைகள் நான் கொடுத்துருக்கிறேன். இதன் அடிப்படையில் உங்கள் கருத்துக்களை 2 அல்லது 3 நிமிடங்களுக்குள் என்ன நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம எல்லாத்த பற்றியும் பேச வேண்டியிருக்கு. நாம் ஒரு 20 நிமிடங்கள் இதுக்காக எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் 42, ஒரு 20 மினிட்ஸ் கேட்டு சொல்லுமா, இந்த டாபிக் முடிப்போம். நண்பர்கள் கையை ஏற்கனவே ஒரு நண்பர் உயர்த்தியிருக்கிறார். நீங்கள் அதை பார்க்க முடியுமாப்பா? யார் கையை உயர்த்திருக்காங்க? இல்லை, நீங்கள் எஸ், பாஸ்கரன் சார் சுருக்கமாக தயவுசெய்து அறிமுகப்படுத்தி கொண்டு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம், ப்ரொஃபஸருக்கும் வணக்கம். என்னுடைய பேரு கே பாஸ்கரன். நான் இங்கே மதுரையில தான் வசிக்கிறேன். ஜேகே கற்றல் மையத்தில் தொடர்பு இருக்கேன், அவ்வளவுதான். ஜேகேவுடைய போதனைகள் ஐயா சொன்ன மாதிரி பலரை தூங்க விடாமல் பலரை யோசிக்க வைக்கிறது,
நாம் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியுமா என்பதுதான் அவர் அடிப்படையான ஒரு கேள்வியாக எழுப்புகிறார். அந்த கேள்வி ஒவ்வொருவரும் நாம கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய மனங்கள், நம்முடைய உள் அகம் சார்ந்துதான் இது. மனங்கள் பிளவுபட்டு இருக்கின்றது, அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றது. இந்த உண்மையை நாம் பார்க்கிறோமா? அதுதான் அடிப்படை. அதாவது நம்மளுடைய மனங்கள் எதனால் பிளவுபட்டு உள்ளது, அதை எப்படி சரி செய்யறது, அப்படிதான் அனைவரும் சிந்திக்கிறார்கள். அப்படியல்ல, நாம் நம்மை சுயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நாம என்னவாக இருக்கிறோம் என்பதை நிபந்தனைகளற்று விடுதலையுடன் பார்க்க வேண்டும். அந்த விடுதலையில அந்த ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் என்பது நம்முடைய தெரிந்த விஷயங்கள், கல்வி அறிவு, நமது சமுதாயம் நமக்கு சுமத்திய விஷயங்கள், இது எல்லாத்தையும் விடுத்து தனிப்பட்ட முறையில் அதை பார்க்க முடியுமா, அந்தவருடைய இதெல்லாம் இல்லாம பார்க்க முடியுமான்னு நான் ஐயா சொன்ன இந்த உறவு முறைகள் பத்தி சொல்ற டாபிக் சொன்னதுனால, இந்த உறவு முறைகள் என்பது நாம் என்னவாக இருக்கிறோம் என்பது பார்க்க வேண்டும் என்றால், நாம் எப்படி உறவு கொண்டு இருக்கின்றோம் மற்றவர்களுடன் என்பதை பார்க்க வேண்டும். அப்ப நாம எப்படி உறவு கொண்டு இருக்கிறோம் என்றால், தனிப்பட்ட நம்முடைய சொந்த பந்தங்களை பற்றி அல்லது இது நாம் சமுதாயத்துடன் எப்படி உறவு கொண்டுள்ளோம், இந்த சமுதாயத்தின் தாக்கங்கள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, இந்த சமுதாயம் தான் நிறைய மரபுகளை உருவாக்கி இருக்கின்றது. நிறைய மரபுகளின் வழியாக தான் நாம் செய்கின்றோம், செல்கின்றோம். இப்ப நம்மளுடைய மரபுகள் என்னன்னா, இந்த மனித குலம் இன்பத்தை சார்ந்த ஒரு சமுதாயத்தை படைத்தது, இன்பத்தை நாடும் ஒரு சமுதாயம். இன்பம் எனக்கு மேலும் வேண்டும் மேலும் வேண்டும், செல்வம் மேலும் வேண்டும் மேலும் வேண்டும், இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி வன்முறை மூலம் அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சமுதாயம். இப்பொழுது இந்த வன்முறை, அந்த இன்பம் தேடும் விஷயங்கள், இது மாத்திரம் சொல்றோம். அதே மாதிரி மரபுகள் என்று சொல்லும் பொழுது மதம் சார்ந்த மரபுகள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், அதை மாற்றம் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஜே.கே. அவர்கள் இங்க கூறுவது நவீன மரபுகள் சொல்றார். நம்மளுடைய மனங்கள் ஒரு பேட்டர்ன்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு பேட்டர்ன் என்னன்னா, பயத்தை நாம் அடக்கிடலாம், இல்ல பயக்க பாதுகாப்பின் மூலமாக நாம சென்றடையலாம். இப்படி ஒரு ஒரு வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது, நாம் அப்படி செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது ஒரு அத்தாரிட்டியை நாம் உருவாக்குகிறோம். ஜே.கே. திரும்பியும் சொல்லிக்கிட்டு இருந்தது, நான் என்ன ஒரு அத்தாரிட்டியா பார்க்காதீங்க, என்னுடைய அத்தாரிட்டியா உருவாக்க விடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நாம அந்த முறையிலிருந்து பார்க்கிற பொழுது நம்ம இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் மரபுகள் சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப மரபுகள் என்று இங்கு சொல்லும் பொழுது, அந்த நம்மளுடைய உறவு முறைகள் எல்லாம் மரபுகளை சார்ந்துதான் இருக்கின்றது. அந்த மரபுகள், நவீன மரபுகள் இந்த சமுதாயம் நம்ம திணித்துள்ளது. நீங்க நிறைய பணம் சம்பாதிங்க, வெற்றி அடையுங்கள், ஒரு நாடு இன்னொரு நாடை வெற்றி கொண்டால் அங்கு அமைதி உருவாகும், இப்படி இல்ல அவளுடைய எல்லா விஷயங்களையும் நாம சுருக்கி நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டாந்து நிப்பாட்டிடுறோம். சோ ஆக மொத்தம் நம்ம அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று, நாம் தான் அந்த உலகம், நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் நம்ம உலகம் இருக்கின்றது அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஐ திங்க் இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் சார். என்ன? ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்து நம்ம சிவராஜ், கணேஷ் அவர்கள், கணேஷ் சுப்பிரமணியன் அடுத்து, அதுக்கப்புறம் சிவராஜன் சார், அப்புறம் அருள் செல்வன். வணக்கம் சார், நான் கணேஷ் பேசுறேன். நான் பேசலாமா? பேசுங்க, எங்கிருந்து பேசுறது சொல்லுங்க சார். சார், நான் ஒரு பிஹெச்டி ஸ்காலர், நான் பெங்களூர்ல இருக்கேன். என்னோட சுருக்கமான கருத்து, நம்ம உறவு முறைகள்னு சொல்றோமோ, ரிலேஷன்ஷிப் சொல்றோமோ, அது காலத்திற்கு காலம் மாறக்கூடியது. அதை நான் 3 வகையா பாக்குறேன். ஒண்ணு சுயநலம் சார்ந்தது, நமக்கு தேவைப்படுதுங்கிறதுனால. 2வது சந்தர்ப்பமா அமைஞ்சது, நான் ஒண்ணும் பண்ணல, அதுவா அமைஞ்சது. 3வது தன்னலமற்றது, நமக்கு எதுவுமே எதிர்பார்க்காம சில உறவுகள் நமக்கு காலத்துக்கும் வரும். இதைதான் நான் உறவுகளை பாக்குறேன் சார். இதான் என்னோட கருத்து. சரி சரி, அதான் நம்ம இப்போ இது ஒரு இன்புட்டா வச்சுட்டு பேசலாம். அடுத்து கணேஷ் பேசியிருக்காரு, அடுத்து சிவராஜ் சார் அறிமுகப்படுத்திக்கணும். சிவராஜ் கோவிந்தராஜன். ஹலோ சார். ப்ளீஸ்.
என் பேர் சிவராஜ். நான் வந்து யூஎஸ்ஏ இருந்து பேசுறேன் சார். நிகழ்ச்சி இது வந்து மோர் லைக் கொஸ்டின் சார். இப்போ நம்ம வந்து நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த மொமெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றோம். இப்போ யாருக்காவது கான்வர்சேஷன் பண்ணிருக்கும் போது, அம்மா கூட ஒய்ஃப் கூட கான்வர்சேஷன் பண்ணிருக்கும் போது சில சமயம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியது இருக்கும், இல்லை சில சமயம் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம இந்த மாதிரி அந்த மூமெண்ட்ல இருக்கிறோம், இல்லை வந்து நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம அந்த ரியாக்ஷனை வந்து மிஸ் பண்ணிடுறோம். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லும் போது நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணாம நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது அங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம அந்த மூமெண்ட்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்ற மாதிரி நடக்குது. அது கோபமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அந்த ரியாக்ஷன் வந்து இமீடியட்டா நடக்காம we are just processing within ourselves instead of telling them what we feel. ஸோ அது வந்து ஒரு பாயிண்டா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மேபி உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சார் அருள் செல்வன் சார். நான் ராணுவத்துல லெப்டினன்ட் கர்னலா இருந்து விருப்ப ஓய்வுல 27 வருஷம் முன்னாடி இருந்துட்டேன். 28 வருஷம். அங்க இருக்கும்போது ஜேகே படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்பொழுது இருந்த இந்த தியானமும் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், விருப்பம் இல்லாத ஒரு கவனம், விருப்பமற்ற ஒரு கவனம் அப்படிங்கிறத தேடிட்டு இருந்தேன். நான் அப்பவுமே முடிவு செஞ்சிருந்தேன், விருப்ப ஓய்வுல வந்த அப்புறம் இதுக்கு டைம் கொடுக்கலான்னு. இருக்கும்போது முயற்சி செஞ்ச அந்த வேலை பலுவில் என்னால அந்த கவனத்துக்கு வர முடியல. ஆனா அவர் சொல்ற அந்த கருத்து, முக்கியமா சாக்ரட்டிஸ் ஸ்டூடியோல பல நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைச்சது. நான் என்னுடைய சேட்ல போட்டிருக்கேன், நேரத்தை வீணாக்காம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி பேராசிரியருக்கு. இப்போ பேராசிரியர் ஒன்று சொன்னது எனக்கு ரொம்ப காலமா மனசுல இருந்தது. புத்தருக்கு அப்புறம் ஜே கிருஷ்ணமூர்த்தி இந்த பொருளியல் மூலமாக ஆன்மீகத்தை உணர்றதுக்கு, ஆன்மீகம்னா உலக படைப்பு அனைத்தையும், வெறும் நாலேஜ் மட்டும் இல்லாம விஸ்டம், அறிந்து கொள்வது அறிவு, உணர்ந்து கொள்வது ஞானம். இது பல காலமா திருமந்திரத்துல இருந்தே நம்ம தமிழ்நாட்டுல தொடங்கி இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு மற்ற கவனம் சிதறல்கள் இதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. இப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னது, ட்ரூத் இஸ் a pathless land. You cannot approach it through any religions, dogma or sect. உண்மை என்பது ஒரு பாதையற்ற பரப்பு. ஒரு மதம் மூலமாகவோ, ஒரு கொள்கை மூலமாகவோ, ஒரு இனத்தின் மூலமாகவோ அதை நாம் அடையும். ounce of action is better than a pound of speech ன்னு சொல்லுவாங்க. பேராசிரியர் இந்த ஜூம் மீட்டிங்க்கு அழைத்த உடனே எனக்கு தோணியது, இந்த சந்திப்பின் மூலியமாக ஒரு சங்கம் என்று ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தினால், ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்வதை போல எனிதிங் ஆர்கனைஸ்ட் இஸ் கரப்ட். ஆனால் இன்று தேவை செயலாக்கம். அதற்கு ஒரு வழி, ஒரு ஒரு வாய்ப்பாக இது அமைக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்தியாவில் தனி மனித ஒழுக்கத்தை ஒரு கூட்டத்தின், ஒரு குழுவின் ஒழுக்கத்தை விட முக்கியமாக கற்பித்தார்கள் தோன்றுகிறது. அதற்கு காரணம் என்றால், எந்த ஒரு அமைப்பும் ஒரு நோக்கத்தை நோக்கி போகலாம். எந்த நோக்கமும் இல்லாமல் என்ன நடக்கிறது, இயல்பாக நாம் எப்படி இருக்கிறோம், அதனால் தான் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை உணரும் பொழுது, எந்த மாற்றத்தை நாம் விரும்புகிறோமோ, தெளிவடைகிறோமோ, அதுவாகவே நாம் மாற வேண்டும். அதற்கு இந்த குழுவின் மூலம் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்று நான் உணர்கிறேன். ஜே கிருஷ்ணமூர்த்தி, நேரம் ஒரு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜே கிருஷ்ணமூர்த்தி இப்பொழுது அமெரிக்காவில் உள்ள ஜேகே ஃபவுண்டேஷனும் இந்த மாதிரி ஒரு ரிட்ரீட்டை ஏற்படுத்துகிறார்கள். நம்முடைய செலவிலே ஒரு இடத்திலே 2-3 நாட்கள் நாம் தங்கி, ஏற்கனவே நீங்கள் சென்னையில் செய்தது போல, நாம் ஒரு
செயலாக்கத்திற்கு வழி கோணலாம், வழி ஏற்படுத்தலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. முக்கியமாக ஜே கிருஷ்ணமூர்த்தி அரசியலை பற்றி சொன்னது, நீங்கள் போரை பற்றி சொன்னதை பற்றி சொன்னீர்கள். அது ஒரு முக்கியமான காரணம் நாம் இந்திய அரசில் வருவதற்கு. ஏனென்றால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இல்ல, ஒரு நிமிஷம், நம்ம வார் பத்தி பேச போறோம். அப்ப நீங்க அந்த கருத்தை சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. அடுத்து வந்து சிங்காரவேலன் அவர்கள். ஏனென்றால் நிறைய பேர் இப்போ கை தூக்கி இருக்கிறாங்க. போதும், இது வரைக்கும் கை தூக்கினது போதே, நம்ம அடுத்த தலைப்புக்கு போகணும். இது அப்படியே விட போறது இல்லை, பேச போறோம். நம்ம திருப்பி உரையாடல ஆக்கலாம். பேசிட்டாரு. அடுத்து சிங்காரவேல். ஓகே சார், வணக்கம் சார். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சாம்சங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓவராலாக ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். உங்களை மதுரை வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன், உங்களோட செஷன் ஃபிசிக்கலாக, நானும் என் பொண்ணு ஒய்ஃபு. ஓகே, ஓ தேங்க்யூ சார். ஓகே, நிறைய ஜேகேவோட புக்ஸ் படிச்சிருக்கேன். குவைட் இன்ஸ்பயர்டு. பட் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து ஐ எம் ஃபாலோயிங் புத்திசம், ஜென்னு, எஸ்பெஷலி வஜ்ராயனா புத்திசமில். I also have a critical views about JK having understanding of Buddhism. Okay. பட் ஓவராலாக வியூ பார்க்கும்போது புத்திசத்தோட ஒரு என்லைட்டன்மெண்ட்டோ ஒரு ரிசல்ட்டோ, ஜேகே சொல்கிற ஒரு என்லைட்டன்மெண்ட்டோ ஒரு ரிசல்ட்டோ ஃபேர்லி சிமிலர். ஓகே, ஒரு 3 பாயிண்ட் வந்து ஜேகேவை பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல அந்த குரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் குருஸ், இதை பண்ணா மிராக்கிள் கிடைக்கும் என்ன அப்படின்னு. இல்ல, இந்த தலைப்பு வந்து மனித உறவுகள் ஆரோக்கியம். நான் இந்த ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு நான் அந்த ஒரு பாயிண்ட் அதுல சொல்லிடுறேன். ஓகே, பேசிக்கலா ஒரு அந்த கோல் என்ன அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும்போது ஜேகேவோட வந்து ஒரு வியூ எடுத்துட்டு வந்து என்னவா கோல் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது அந்த குரு இண்டஸ்ட்ரியை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒரு செக்குலர் பாத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஓகே, இப்போ வந்து ஒரு இடத்துலையும் அந்த மெத்தடை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து நான் யார் அப்படின்னு சொல்லி கேளு, ஒரு பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோ ரிலேஷனை பத்தி அப்படின்னு இருக்காரு. பட் ஜெனரலா வந்து ஒரு புத்திசம்ல இருக்கும்போது ஒரு பொறுமையா இரு, உனக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட்னா ஒரு ரோல் இருக்கு, ஒரு டாட்டர்னா ஒரு ரோல் இருக்கு, அப்பான்னா ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலுக்கு ஒரு அமைதியா, ஒரு கருணையோட, ஒரு நற்பண்புகளோட என்ன செய்யணும் அப்படின்றத வந்து செய்யறது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மெத்தட் கொடுக்குது. அந்த மெத்தட் இல்லாம நீ ஒன்னா ஆராய்ச்சி பண்ணு, நீ யாரு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது வந்து ஒரு ரிசல்டன்ட் பிளேன்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. எவ்வளோ பேர் வந்து ப்ராக்டிக்கலா ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துக்கிட்டு நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த சுச்சுவேஷன்ல வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன். இதுதான் சார். ஓகே 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 ஓகே. அடுத்ததாக திரு சோமசுந்தரம் அவர்கள். நான் கனடாவிலிருந்து கதைக்கிறேன். என் பேர் சோமசுந்தரம். இதில் பேராசிரியர் முரளி அவர்கள் இந்த கூட்டத்தை இணைந்து உள்ளவர்களுக்கு என்னுடைய ஒரு நண்பன் குருவரன் என்று சொல்லி ஒரு பொறியியலாளர் தான் இதனை அறிமுகப்படுத்தி நான் இதில் இணைந்தேன். அதாவது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உலகத்திலே ஏற்படுத்த விரும்பிய அவர் ஒரு தன்னுடைய கருத்தியலை கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று கூறவில்லை. உண்மையிலே இந்த உறவுகள் பற்றி கதைப்பது என்று சொன்னால் 2 பேருட தோன்றுகின்ற கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், அல்லது பல ஒரு ஆசிரியர் மாணவர்கள் உறவாக இருக்கலாம், அல்லது சமூக உறவாக இருக்கலாம். இந்த உறவுகளை பேணுவது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு பணி. அந்த பணியை மேற்கொள்ளுவது அது அவரவர்களுடைய அறிவு, திறன், மனப்பாங்க பொறுத்திருக்கின்றது. இந்த உறவு மேம்படுவதற்காகவோ அல்ல உறவை பேணுவது ஒரு பாரதூரமான ஒரு கஷ்டமான விடயம். அந்த உறவுகளை பேணுகின்ற அடிப்படையிலே தான் அவர்களுடைய தொடர்பாடலாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான சமூக
ஊடாட்டத்தினூடாக எவ்வாறு அவற்றை தக்க வைப்பது என்பதில் தான் உலகத்தினுடைய வெற்றி தங்க இருக்கின்றது. பிறகு அவர் அந்த போரை பற்றி பின்னர் கதைப்பது என்று சொன்னார். இன்று நடக்கின்ற பல விடயங்களுக்கும் கூட இந்த உறவுகள் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கான என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸோ இல்லை என்னென்ன விதமான அணுகுமுறைகள் தேவை என்பதை மனித குலம் அறிந்து கொள்வதில் தான் உலகத்தினுடைய சமூகம் ஒரு சமாதானம், ஒரு சாந்தியுடன் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. நன்றி. நன்றி. அதாவது ஒரு ரெக்வஸ்ட் எல்லாருக்குமே கூடுதலாக கொஞ்சம் பேர் வந்து நம்ம குறைச்சிக்கிறோம் இப்போ, ஏன்னா அடுத்த தலைப்பில் நம்ம பேச வேண்டி இருக்குது. அந்த வகையில் வந்து நான் இன்னும் ஒரு இருவரை நிறுத்திக்கிறோம். அடுத்த கேள்விகளுக்கு அவங்க பேசலாம். வினோத்குமார் பேசிட்டீங்களா? சார் பேசுறேன் சார். பேசுங்க. சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோல பேராசிரியர் முரளி சாருக்கு ரொம்ப நன்றி. சாருடைய எல்லா வீடியோவும் நான் ஒரு ரிலீஸ் பண்ண 30-40 மினிட்ஸ்ல நான் பார்த்துருவேன். நிறைய சமயத்துல டைரக்டா சார் வந்து கிருஷ்ணமூர்த்தி சாரை பத்தி பேசும்போது அதையும் நான் லிசன் பண்ணியிருக்கேன். இதுல உறவுகளை பத்தி பேசும்போது மனித உறவுகள், இயற்கை, பிரபஞ்ச பொருட்களுடைய உறவுகளும் இருக்கு. மனித உறவுகள்ல தான் உங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் வந்துருது. அந்த இடத்துலதான் பேராசை, பணம், எல்லா பிரச்சனையும் வந்துருது. ஆனா இதே ஒரு பிரபஞ்ச பொருட்களோட ஒரு மரத்தை நம்ம பார்க்கும் போதும், ஒரு அருவி விழும் போதும் நம்ம சந்தோஷம் தான் படுறோம். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம 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 வாழ்ற வாழ்க்கை தான் உண்மை. இந்த உண்மையை நோக்கி தான் நம்ம போகணும். இதுல பொய்யான விஷயங்கள் இல்லை. சில சமயம் மனித உறவுகள்னாலதான் நம்ம அந்த பொய் வருது. ஸோ உண்மையை வந்து நம்ம மனதை கொஞ்சம் உணர்வோட இருந்தாலே அந்த உண்மையை நம்ம உணர முடியும். நிறைய விஷயம் நான் வந்து சாருடைய வீடியோலாம் நிறைய பார்த்திருக்கேன். அவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி பத்தி போட்ட வீடியோ 4-5 வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல ரொம்ப முக்கியமா சுயத்தை பத்தியும் நம்ம ஆக்சுவலா வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாழ்க்கையில வந்து நம்ம சில பேருக்கு கூட அன்பு செலுத்தணும். அந்த அன்பு திருப்பி அவங்க செலுத்தணும்ன்றது அவசியம் கிடையாது. அந்த இடத்துல விடுதலை உணர்வு வந்துருது. ஏன்னா இவன் எனக்கு செலுத்தணும்னு நம்ம நினைக்கும் போதுதான் நம்ம அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிறோம். நான் அன்பு செலுத்திட்டேன்பா, நீ எனக்கு செலுத்த தேவையில்லை அப்படின்ற போது விடுதலை அந்த இடத்துல வந்துருதுனால அன்பும் விடுதலையும் ஒரே இடத்துல பயணிக்கிறது. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம சுயத்தை பத்தி அறிவுனா உறவுகள் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம மனசை நம்ம கிட்ட காட்டும். அப்போ நம்ம வந்து ஏன் வந்து சார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, மதுரையில பேசும்போது சொல்லியிருக்காரு, எல்லா மனிதர்களும் அந்த பணத்தின் பின்னாடி போகாம, அதிகாரத்தின் பின்னாடி போகாம ஒன்னா உட்காந்து பேசினாலே உலகத்துல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அதனால நம்ம ஜேகே பத்தி படித்த நிறைய பேரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல சார் சொல்லி நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. உறவு, உண்மை, விடுதலை, அப்புறம் மனம் பத்தி. தேங்க்ஸ் சார். ஓகே, நம்ம இன்னும் 2 பேரோட நிறுத்திக்கிறோம் அதை, ஏன்னா 20 நிமிஷம் தாண்டிட்டோம்மா. தருணிகா மகேஷ். சார் குட் ஈவினிங். ஆக்சுவலா என் நேம் மகேஷ், என்னோட டாட்டர் நேம்ல லாகின் ஆயிருக்கு. ஓகே ஓகே சோ தருணிகா மகேஷ். சோ எனக்கு வந்து ஜேகே வந்து ரொம்ப எங்க இருந்து பேசுறீங்க? நான் சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். ஓகே. ஜேகே வந்து எனக்கு ரொம்ப புதுசு. நான் உங்களோட சேனல் மூலமா தான் ஜேகே அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறதே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை பத்தி கொஞ்சம் நான் இன்டெப்தா படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ படிக்கும்போது குர்தீஃபையும் ஜேகேயும் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது 2 பேருமே ஒரே ஸ்டாண்ட்ல தான் நிற்கிறாங்க. தே டோன்ட் பிலீவ் ஆன் தி இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் பிராக்டிஸ். ஆனா அவர் வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண சொல்றாரு, இவர் வந்து கம்ப்ளீட்டா நாமளே திரும்பி பார்க்க சொல்றாரு. ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது ரிலேஷன்ஷிப் ஷுட் பி நாட் பேஸ்ட் ஆன் அ சைக்காலஜிக்கல் டிமாண்ட். அதாவது நமக்கு வந்து ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணாம இட் ஷுட் பி ஆன் தி ஃப்ரீடம் பேஸ்ட். நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ல நாமளே வந்து பாக்குறோம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பாக்குறோம். So moreover the relation should be finally it should not be on a psychological demand. நம்மளுடைய தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்துக்கிறாம, இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கணுமோ ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு பேட்டர்னை நம்ம வந்து பில்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறத விட்டுட்டு ஒரு ஃப்ரீடம் பேஸ்டா நம்ம அப்ரோச் பண்றதுங்கிறது இட்ஸ் அ குட் அப்ரோச் ஃபார் த ரிலேஷன்ஷிப். தட்ஸ் மை கமெண்ட். தேங்க்யூ so much.
இப்போ நம்ம வந்து இதை வந்து சுருக்கமாக இப்படி பார்க்கலாம். இந்த இந்த உரையாடலின் நோக்கம் வந்து கரண்ட் ஒரு என்ன சொல்றது, நிகழ்வு சம்பந்தமான ஒரு அப்ளை பண்ணி பேசினா நல்லா இருக்கும். சில பேர் நல்லா பேசியிருக்கிறாங்க. பொதுவாக நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப்னாக குடும்பத்தில் இருக்கிறோம். என்னமோ தெரியல, அது அது ஒரு ஹைரார்கி வச்சிருக்கிறாங்க. இவர் தான் கட்டளையிடணும், இவங்க தான் செய்யணும், இவங்க இந்த வேலையை தான் செய்யணும். குடும்பத்துக்குள்ள ஒரு சில ஹைரார்கி இருக்கு. ஜேகே அதை கொஸ்டின் பண்ண சொல்றாரு. அந்த லவ்ன்றது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் வந்து தோன்ற வேண்டும். நமக்கு மற்றவங்களோட நம்ம வந்து ரிலேட் ஆகிறது வந்து எப்படி சொல்றது, ஒரு கண்ணாடி. அவங்க கண்ணாடி நம்ம யாருன்றதை அவங்க காட்டுறாங்க. நீங்க உத்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ரிலேஷன்ல கூட பார்க்க முடியும். பெரும்பாலும் வந்து நம்ம வந்து ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்போ ஒண்ணுமில்லை, எனக்கு ஒரு மகள் இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளும். அந்த மகள் வந்து ஒரு திடீர்னு அப்பா நான் இந்த மாதிரி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாக்க என்னுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு? அட்லீஸ்ட் வெளிப்படுத்துறதுனா இல்லையா, என்னை கட்டுப்படுத்துறதா இல்லையான்ற வேற விஷயம். மனம் என்னவாக அப்பொழுது ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து குடும்பங்கள்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கௌரவ கொலைகள் நடப்பதற்கு காரணம் வந்து உறவுகளுடைய புரிதல்கள் இல்லாதனால்தான் இந்த மாதிரி நடக்குது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் வந்து ஒரு பொசசிவ்னஸ் வச்சுக்கிறாங்க, ஒரு 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 அத்தாரிட்டியாக சில பேர் ஆகி விடுகிறார்கள் குடும்பத்துல கூட. அப்போ நம்ம சம்டைம்ஸ் வி வாண்ட் டு டாமினேட் தி அதர். சில பேரை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம், கட்டுப்பட மறுத்தால் கோபப்படுகிறோம், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றவர் இல்லை என்றால் நாம் வெறுப்படைகிறோம், முரண்பாடுகள் உண்டாகின்றன. இப்படியெல்லாம் வந்து வருது. இப்போ ஜேகேனுடைய இதுக்கு வழிகாட்டுதல் என்னன்னா, முதல்ல வந்து உத்து பாருங்க, நீங்க எப்படி என்ன மாதிரி மனோபாவத்தை கொண்டு இருக்குன்னு உத்து பாருங்க. இப்போ லவ் இஸ் நாட் அட்டாச்மெண்ட் இன் எனி ஃபார்ம். அது வந்து லவ் இஸ் நாட் ஜெலசி, அவர் வார்த்தையில சொன்னார். அது ஆம்பிஷனும் இல்லை, அது உங்களுடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய உறவும் கிடையாது. இது ஒரு ஞானிக்குரிய தன்மை. இது வந்து யதார்த்தமா நம்ம ஏன்னா நம்ம தான் வந்து ஏற்கனவே இப்படிதான் உருவாகிட்டோம். இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில வர போறோம்ன்றது வந்து முதல் தொடக்கம் என்னவென்றால் எது அன்பு இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். உறவுக்கு அடிப்படை அன்பு தானே. இந்த அன்பு வந்து எது அன்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்க உங்களுக்கு அன்பு எதுன்றது வந்து தன்னால விளங்குன்னு சொல்றாரு அவரு. இதை பற்றி நிறைய வழிகாட்டுதல்கள்லாம் இருக்க நம்ம பார்த்துருக்கிறோம். பட் நான் நினைக்கிறேன் நம்ம இங்க இருக்கிற ஒரு 60 பேருக்குள்ள வந்து நம்ம உண்மையிலேயே வந்து இப்படி எல்லாம் பாக்குறோமா அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சுன்னா, நான் ஜேகே ஏத்துக்கிட்டேனான்ற கேள்வி அடுத்து அங்க போயிடும். அப்போ இருக்கு அது உள்ளுக்குள்ள அவர் வந்து யோசிக்க சொல்றாரு. ஹானஸ்டா உங்களுக்குள்ள பாத்துக்கின்றார், அவ்வளவுதான். அப்போ ஆசை என்பது அன்பு அல்ல, இன்பம் வருவதற்கான உறவு அன்பு அல்ல, பற்று கொள்ளுதல் அப்படியே விட முடியலன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து கடினமாக உருவாக்கிறோம். அதனால பயம் வருது, நம்மளை விட்டு அவங்க போயிடுவாங்களோன்ற பயம் வருது. இது வந்து இன்னும் வெறித்தனமாக கூட மாறக்கூடிய அன்பு தான் நம்ம சமீபத்தில் எலெக்ஷன்ல நம்ம பார்க்குறோம். அந்த வெறித்தனம்லாம் எப்படி வருதுன்னு ஆச்சரியப்படுறேன். அப்போ என்னன்னாக்கா அவர்கள் தங்களை கொஞ்சம் கூட உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை சூழல்ல இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த காதலி பிரச்சனையும் அப்படிதான். இன்னைக்கு நிறைய பிரேக்கப் ஆகுது, நிறைய இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி இல்லை, நிறைய சுதந்திரம் சொல்றாங்க அவங்க. கரெக்ட் தான், சுதந்திரம்ன்றது தான். அது வெளிப்படையாக இப்போ வந்து வெளிவருகிறார்கள். முரண் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் லவ் வந்து அங்கே ஒரு ஆசையின் அடிப்படையிலும் ஒரு ரெகக்னிஷன் அடிப்படையிலும் ஒரு தற்காலிக தேவையின் அடிப்படையில் அந்த உறவானது உருவாக்கப்படுகிறது. ஸோ காதலில் முறிவு என்பதும் சரி, சில சமயம் வந்து நான் நீன்ற பிரிவினை வந்து இப்பெல்லாம் அதிகமாயிட்டே வருது நம்ம பார்க்குறோம். அப்போ சில பிம்பங்களை வச்சிருக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தரை பத்தி ஒரு பிம்பம் வச்சிருப்பாங்க, நட்புக்கு முன்னால ஒரு பிம்பம் வச்சிருப்பாங்க. அந்த பிம்பங்கள் வந்து எதிர்பார்ப்பு அடிப்படையில் உண்டாகிறது அல்லவா. அதனால ஜேகே சொல்றதை பார்த்தாக்க இது பொசசிவ்னஸ் இல்ல, பொசசிவ்னஸ் ஃப்ரீ ரிலேஷன்ஷிப். ஐ லவ் யூன்றது கூட வந்து சரியான டெர்மினாலஜி இல்லை, லாங்குவேஜ்லேயே அது வெளிப்படுன்னு அவர் சொல்றாரு. அப்போது இப்படியாக பல்வேறு விஷயங்கள் அதில் வருது. நாம் ஒன்று பண்ணலாம், இதனுடைய கண்டினியூட்டியாக நீங்கள் கூடுதலாக வீட்டில் யோசிச்சு பாருங்கள். இங்கேயும் திருப்பி இதே தான் கவனம். த அப்சர்வர் இஸ் அப்சர்வ்டு அப்படின்ற ஃபிலாசபி அப்ளை பண்ணுறாரு. நீங்கள் வந்து நடைமுறை பயிற்சியாக நான் யோசிச்சேன்னு உங்களுடைய நட்போடு துணையோடு உட்காந்து வெறுமனை பார்த்து கொண்டிருங்கள். ஒருவர் வெறுமனை பார்த்து கொண்டீர்கள். நான் உன்னை பார்க்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல், கடந்த கால நினைவுகள், கோபங்கள், வரலாறு இல்லாமல் நான் என்பது எப்படி நீயும் நானும் யார் என்று அது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க. யூ ரன் இன்டு மீ, ஈ ரன் இன்டு மீன்லாம் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி வந்து கலக்க முடிகிறதா, செம்பலும் பயந்த நீர் போல் கலக்க முடியுதான்றது பார்க்கணும். அதெல்லாம் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மால் அப்படி வாழ்க்கையில் வாழ முடியாமல் இருக்கிறதான அர்த்தம் காரணம் நாம் ஒரு மையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். தான் அந்த ஜேகே சொல்கிறாரு. இந்த அளவில் நான் சுருக்கமாக இதை வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கிறோம். அது வாசிப்பாக நான் வாசிச்சிடுறேன். உறவு என்பது கண்ணாடி என்று சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையில் ஒரு உறவு உங்களுக்கு பற்றி புதிதாக எதையாக காட்டியிருக்கிறதா, உங்கள் பொறாமையை, உங்கள் பாதுகாப்பின்மை, இதெல்லாம் காட்டி கொடுக்கும். தெரியும் எனக்கு. நான் மற்றவர்களை சார்ந்து இருக்கிறோம். டிபெண்டன்சி முக்கியமான காரணம் என்ன? உங்ககிட்ட இருக்கிற வெற்றிடமா, பயமா, இயலாமையா, ஏதாவதான்னு கேட்குறாரு. இமேஜ் பேஸ்டாக உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்குதா, அட்டாச்மெண்ட் பேஸ்டாக இருக்கிறதா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது அது பின்னால் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறதா, இல்லை ஹானஸ்டாக நமக்குள்ள நம்ம இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. நிறைய ஏமாற்றி பேசி நானே பலமுறை வந்து மாதிரியாக ஏமாந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்ன பண்ணுறது. மாணவர்களாக நிறைய செய்வாங்க. அவ கேட்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவி வந்து அவர் கேட்ட காரணத்துக்காக இருக்காது, வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இருக்கும். முரண்பாடுகள் வரும்போது எப்படி நம்ம அதை பார்க்குறோம் அப்படிங்கும்போது மற்றவர்களை தவறு என்று சுட்டி காக்கிறோம். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார், அந்த முரண்பாட்டில் பகுதி நீங்களும் தான், உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அதை பாருங்கள் என்று சொல்கிறார். ஆக இது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ஹவு டு ஐ ரிலேட் வித் அதர்ஸ், ஹவு டு ஐ ரிலேட் வித் த என்டையர் சொசைட்டி ஆர் வித் இண்டிவிஜுவல் அப்படின்னும் போது ஐ ஹாவ் மை யார்ட் ஸ்டிக். அதை தாண்டி நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சுக்க விரும்பலைன்றது தான் இந்த முரண்பாடுகளுக்கு காரணம். இந்த முரண் வந்து எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதிகாரியாக இருந்தால் நான் என்னுடன் உறவாடுபவர்கள் எங்கே எல்லா லெவல்லையும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான் சொல்கிறாரு. ஸோ இந்த அளவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் ஓடி விட்டதால் எப்படி கொண்டு போவது என்று தெரியாத ஒரு தகிப்புடன் கிட்டத்தட்ட 7:11 காட்டுது. பாப்பா அடுத்து வருது வந்து ரொம்ப ஒரு நிறைய பேர் பேசுனதால் இந்த ஜனநாயகம் என்பது தேவையா, அது தீமையா, இல்லை அது மற்றதை விட சிறந்ததா? இன்றைக்கி நம்ம நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்தியா கருதப்படுகிறது. இந்த ஜனநாயகம் என்பது ஆனால் வந்து இது நம்ம உத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதில் வந்து எலெக்ஷன் தான் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, எக்ஸசைசிங் அவர் பவராக இருக்குது. ஜனங்கள் வந்து தங்கள் நாயகனை தேர்ந்தெடுக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஜனங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது. நான் முன்னால் கூட ஒரு காணொளி போட்டிருந்தேன், ஜிஜக்னு ஒரு காணொளி. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஓட்டு போடுறப்ப தான் வந்து உங்களுக்கு உரிமை உண்டு, மற்றபடி பொருளாதார உரிமைகள், சட்டங்கள் எல்லாவற்றையும் தீர்மானிப்பதை யாரோ தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு. அப்போது ஜேகே இதை பற்றி என்ன சொல்கிறாரு?